அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு திருவான்மியூர் வந்திருக்கோம். திருவான்மியூர்ல வந்து நம்ம தங்கச்சிக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை வந்து இவங்க அம்மாக்கெல்லாம் நம்ம சந்திச்சு பேட்டி எடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனை சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து சின்ன வயசாக இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. படிப்பை வந்து பாதியில விட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, ஏன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஓகே அம்மா, ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே. இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். மைக் கிட்ட வச்சுக்க. வணக்கம்மா. என்னம்மா உங்க பேரு? என் பேர் திலோத்தம்மா. திலோத்தம்மா. எதுனா படிக்கிறீங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11th இன்னும் படிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு. எக்ஸாம் போயிட்டு இருக்கா? இப்போ வந்து ஸ்டடி படிச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? நாளைக்கு இல்ல, 20ஆம் தேதி. 20ஆம் தேதி தானே? சரிம்மா அவங்க. உங்க பேர் என்னம்மா? அனுஷ்கா. அனுஷ்காவா? சூப்பர் பேரா இருக்குது. நீ என்ன படிக்கிறீங்க? 7th படிச்சு நின்ட்டேன். நின்ட்டீங்களா? ஏன் மேற்கொண்டு படிக்கல? எங்க அம்மா அப்பா விட மாட்டேங்கிறாங்க. விட மாட்டாங்களா? சரி, அதான் அப்புறம் பேசலாம். பாப்பா உங்க பேர் என்னம்மா? ஜோதி. ஜோதியா? நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 6வது படிச்சு நின்னுட்டேன். நின்ட்டீங்களா? நீங்க? நான் படிக்கவே இல்லை சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்பா அம்மா இல்ல, அதனால தான் படிக்கல. சுத்தமா ஸ்கூல் பக்கமே போலையா? ஆனா 2வது வரைக்கும் தான் அது ஃபர்ஸ்ட் படிச்சேன். ஆனா தாத்தா வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான் படிக்கல. அப்பா அம்மா 2 பேருமே இல்லையா? இல்ல, அப்பா அம்மா 2 பேருமே இல்ல, அதனால தான் படிக்கல. படிக்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ பேசலாம். சரி, இப்போ நீங்க 11th படிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க வீடு எங்க? நீங்க வீடு இங்க கட்டி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போறதுல வரதுல படிக்கிறதுல வேற உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அப்படின்னு இருக்கு. ஆனா ஸ்கூலுக்கு கொஞ்சம் கிட்ட தான் அதெல்லாம் போறோம். எங்க ஸ்கூல் எங்க இருக்கு? ராதாகிருஷ்ணா நகர். ராதாகிருஷ்ணா நகர். ஸ்கூல் பேர் என்ன? சரஸ்வதி வெங்கட்ராமன். சரஸ்வதி வெங்கட்ராமனா? ஹையர் செகண்டரி. இப்போ அங்க 1வது இருந்து அங்கதான் படிக்கிறீங்களா? எல்கேஜில இருந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். அப்படிங்களா? உங்களை எப்படி மத்தவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க? இப்போ நீங்க வந்து நடிக்கிற ஒரு பெண் இல்லையா? அடுத்தவங்க வந்து உங்களை வந்து நல்லா பாத்துக்கிறாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி ஏதோ நம்ம கிட்ட காமிச்சிக்கல, எல்லாம் காமனா தான் பழகுறாங்க. காமனா பழகுறாங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும், பசங்க வரைக்கும், குட்டி பசங்க வரைக்கும் அது காமனா தான் பழகுறாங்க. நான் இது வரைக்கும் நான் 11th வரைக்கும் படிக்கிறேன். இது வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது. இது சொன்னதே கிடையாது. ஓகே ஓகே. அதாவது கூட நீங்க சாப்பாடு எடுத்துட்டு போவீங்களா இல்ல எப்படி? அங்க சாப்பாடு இல்ல, நாங்களே இங்க இருந்து எடுத்துட்டு போவோம். எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். என்ன நீங்க என்ன சாப்பாடுலாம் கூட்டிட்டு போவீங்க? நான் எப்படி சாம்பார் சாதம், அது நான்வெஜ் அலோடு கிடையாது. அப்படியா? எப்படி நான்வெஜ்? நீங்க நான்வெஜ் தான் அதிகமா நீங்க சாப்பிடுவீங்க. ஸ்கூலுக்கு வந்து வெஜ் தான் எடுத்துட்டு போகணுமா? நான் வெஜ் தான் எடுத்துட்டு போவேன். வீட்லயே அவ்வளவா நான்வெஜ் நான் எடுத்துக்க மாட்டேன். எடுக்க மாட்டீங்க? எப்பயாச்சும் தான். சரி சரி சரி. இப்போ என்ன 11th படிக்கிறீங்களா? 10th எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 350. பரவாயில்ல, வெரி குட். சரிம்மா. அந்த 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 சிஸ்டர் கொடுங்க. நீ என்ன சொன்னீங்க? 7th படிச்சிருக்கீங்களா? ஏன் அதுக்கு மேல கூட படிக்கல? அம்மா அப்பா வெளியே எடுத்துட்டாங்க. அம்மா அப்பா வெளியே எடுத்துட்டாங்களா? ஏன்? எந்த காரணத்துக்காக? கூட யாரு இருக்குதுனால வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ எங்க அம்மா அப்பா மறுபடியும் படிக்க சொல்றாங்க. மறுபடியும் படிக்க சொல்றாங்களா? எப்போ நின்னீங்க படிப்பு விட்டு? ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுதா? 2 வருஷம் ஆகுதா? இப்போ வந்து நீங்க 9th படிக்கணும். 9th படிக்கணும். திருப்பி படிக்கணும்ன்ற ஆசை இருக்கா? இப்போ படிக்க சொல்றாங்களா திருப்பி? ஸ்கூல் போறீங்களா என்ன? ஆமா, எங்க ஃப்ரெண்ட் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி சேர்ந்தோம். ஓஹோ, சரி. நீங்க படிக்கிறீங்க? நான் கலாச்சத்திரால ஃபர்ஸ்ட் இங்க கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சேர்ந்திருந்தேன். 5th 6th வரைக்கும் தான் படிச்சேன். அப்புறம் 7th வந்து திரான்மூர்ல இருக்குல்ல காமராஜன் ஸ்கூல், அங்க 7th போட்டாங்க. நான் மறுபடியும் எங்க அம்மா வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க எனக்கு. இப்ப மறுபடியும் நாங்க கலாச்சத்திரம் சேர்க்க போறாங்க. அங்க சேர்க்க போறோம். இப்போ எத்தனை மணி? 7th தான் போணுமா? 7th தான் ஆரம்பிக்க போறோம். படிப்பு ஏறலையே மண்டேல. சரி 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 சரிம்மா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்க. 7th 8th வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா படிக்கவே தெரியாது. இப்போ உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? படிக்க தெரியுமா? பேர் எழுதுறது, வீட்டுல எல்லா பேரும் எழுதுவீங்க, படிப்பீங்களா? பேப்பர் படிக்கிறது, சினிமா போஸ்டர் படிக்கிறது, அதெல்லாம் படிக்க தெரியுமா? பரவாயில்ல. 8வது வரைக்கும் படிச்சு சிலர் வந்து படிக்க தெரியாம இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்ன காரணம்னாக்கா ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க அவங்க. ஒரு மாசம் 2 நாள் 3 நாள் போறதால அந்த. நீங்க 7th வரைக்கும் கண்டினியூவா போனீங்களா? தொடர்ந்து போனீங்களா? நீங்க மாசம் 2 நாள் 3 நாள் போவீங்களா? இல்ல கண்டினியூவா போனீங்க. எங்க மிஸ் நாங்க இருந்துட்டு கூட எங்க வீட்டாண்ட அடிச்சிட்டு கூட்டு போவாங்க. சரி, திரும்ப அப்ப போய் சேர போறீங்க. இப்போ ஸ்கூல் சேர போறீங்க. ஓகே, சூப்பர், வெரி குட். அந்த பாப்பா ஜோதி, நீ என்ன படிச்சிருக்கீங்க? நானும் 7th தானா? ஏன் மேற்கொண்டு படிக்கல? நம்ம என்ன காரணம்? எங்க அம்மா அப்பா வயசுக்கு வந்தா எடுத்தாங்க. படிக்க கூடாத வயசுக்கு வந்தா படிக்க கூடாதுன்னு எடுத்துட்டாங்களா? ஏன் அந்த மாதிரி? ஏன்னா
ஏன்னா அவங்க வந்து எதனா தைரியமா சொல்லுங்க, மைக் கிட்ட தைரியமா சொல்லுங்க. எதனா தப்பா ஆயிடுவாங்கன்னு சொல்லி உங்க அப்பா அம்மா பயப்படுறாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான், அது 2-3 பொண்ணுங்க இருந்தா விட்டுடுவாங்க. ஒரே பொண்ணுதான் எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி எடுத்துறாங்க. சில பேர் அம்மா அப்பா தைரியம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சில அம்மா அப்பா தைரியம் கொடுக்குறாங்க பசங்க. இப்ப திலோத்தம்மாக்கு அவங்க அம்மா தைரியம் கொடுக்குறாங்க, அது படிக்குது இப்ப இருக்கும் கூட. இப்ப அவங்க திலோத்தம்மாக்கு கூட தைரியம் கூட இப்ப தைரியம் குடிக்கலன்னா இப்ப அவங்களும் எடுத்துருவாங்க. அது கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா சொல்லி காட்டுறாங்க, நீ படிமா. நீ இப்ப அவங்க அப்பா அம்மா படிக்க விடல அவங்களுக்கு. இவங்க ஒண்டியா சைக்கிள்ல போறாங்க, இவங்க ஒண்டியா படிச்சுட்டு வராங்க. திலோத்தம்மா இப்ப வரைக்கும் கூட படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தைரியத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு நீ படிச்சுட்டுமா, நீ வா, நீ நல்லபடியா படிச்சுட்டு. ஆனா இவங்க அப்பா அம்மா அவ்வளவு தைரியத்தை இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ பயப்படுறாங்க, இவங்க எதனா ஆயிடுவாங்க, தப்பா போயிடுவாங்கன்னு சொல்லி இவங்க அப்பா பயப்படுறாங்க. அதனாலதான் அவங்க எடுத்துடுறாங்க. அதே மாதிரி அது விட்டாலும் நல்லா இருக்கும் சார். படிச்சாலும் பசங்க அவங்களுக்கு தான் பேர் வரும் சார். இவங்க நல்லா படிச்சாலும் அவங்களுக்கு தான் நல்ல பேர் வரும். ஆமா, படிச்சதான். அதாவது என்னன்னா ரொம்ப வந்து நீங்க ஓரளவுக்கு ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு ஏன்னா பஸ்ல போனா பஸ்ல என்ன போட்டிருக்குன்னா எந்த ஊருக்கு போகுதுன்னா நீங்க படிக்கிற மாதிரி தான் தானே நீங்களா சொந்த காலில் நிப்பீங்க. இப்ப நீங்க இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒரு ஊருக்கு போனோம்னாக்கா அந்த பஸ் எங்க போகுதுன்னு யாரையும் கேட்கணும். அவன் சும்மா என்ன பண்ணுவான், வேற ஊரு பஸ், ஆமா இந்த ஊருக்கு போகுதுன்றா நீங்க தப்பான ஊருக்கு தான் போயிடுவீங்க. அதனால ஓரளவுக்கு பேசிக்கா வந்து உங்களுக்கு படிக்க தெரிய நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நீங்க படிச்சு காலேஜ் வரைக்கும் படிச்சு வேலைக்கு போகணும்னு தான் எனக்கு ஆசை. பட் உங்க வீட்டுல விட மாட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க படிக்கிற அளவுக்காவது நீங்க படிக்கணும். இப்ப 11th வரைக்கும் எப்படின்னா அவங்க வயசுக்கு வர்றது முன்னாடி தான் இப்ப 11th வரைக்கும் அதுக்கு படிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கா? படிக்கணும்னு ஆசை இருக்கா? இப்ப எத்தனை எப்ப நின்னு நீங்க? வெளியே வந்து 2 வருஷம். இப்போ ஜோதி அதேதான் ஒன்னாதானா? இப்போ வந்து 9th 10th போனோம். இப்போ நீங்க படிச்சிருந்தாக்கா திருப்பி நீங்க இப்போ வந்து கண்டினியூ பண்ண போறோம். அனுஷ்கா கண்டினியூ பண்ண போறீங்க. இனிமே ஜோதி கண்டினியூ பண்ண முடியாதா? சரி, ஓகேம்மா. இப்போ 11th படி எப்படிமா நீ ஸ்கூலுக்கு போறீங்க? பஸ் இருக்கா? பஸ்ஸெல்லாம் கிடையாது சார், தனியா சைக்கிள்லயே போயிட்டு வந்துருவோம். ரொம்ப கிட்டதான், சைக்கிள் போற அளவுக்கு கிட்டதானா? நம்ம ஜெயந்தி பேக் சைடே சார் அவங்க இப்ப போறது. இப்ப நம்ம ஜெயந்தி நம்ம ரோடுக்கு போறல, அது கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு சந்து இருக்குது. அப்படி வெளியே போனாலும் அவங்க கரெக்டா போயிடுவாங்க. சரிம்மா, இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் இருக்கா? ஃபீஸ் கட்டுறாங்களா வீட்டுல? ஏன்னா உங்களுக்கு ஏன்னா பாதி தெரிஞ்சவங்க பாதி கட்டுறாங்க, இன்னும் ஃபீஸ் பெண்டிங் இருக்கு. அப்படியா? அதாவது படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி, மத்தபடி வேற என்னம்மா உங்களுக்கு வீடு வேற வசதியா இருக்கா? அவ்வளோ வசதி இல்ல எங்களுக்கு, போதும். ஆனா எல்லாரும் மாதிரி நாங்களும் வீடு கட்டணும். எந்த வீடு இருக்கு உங்களுக்கு? பார்க்க எப்படி இப்போ வீடு எப்படி இருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி, இதை பேசிட்டு பார்க்கலாம். சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு நரிக்குறவர்களா வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? கட்டின வீடு இன்னமும் அதே வீட்டுல தான் இருக்கும். மழை எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய மழை வந்துருது, அதனால பாதி வீட்டுல தூங்க முடியாம. இப்ப வீடு கட்டினவங்களுக்கு பிரச்சனை இல்ல, இப்ப வீடு கட்டாதவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. மழை வரும், மழை ஒழுவும், புக்கு நனையும், வீட்டுள்ளே தண்ணி அலையாம வரும். தண்ணி வீட்டுள்ளே வந்துரும். ஒரு நாள் வந்து ஸ்விமிங் பூல் மாதிரி கூட ஆயிடும் வீட்டு. அந்த நேரம் என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த நேரத்துல என்ன பண்றது, இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அங்க எப்பனா இந்த மாதிரி வந்துச்சுன்னா மழை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கொடுப்பாங்க. அங்க போய் நாங்க தங்குவோம் அந்த மழை போற வரைக்கும். அங்க பின்னாடி வேற அந்த ஹவுசிங் போர்டு கட்டியிருக்காங்க, அங்க இருந்து தண்ணி கூட நிறைய வரும். நம்ம எவ்வளவுதான் எடுத்து போட்டாலும் மறுபடியும் அது ரிட்டர்ன் திரும்பி வந்துருது. தண்ணி வந்து ட்ரெயின் ஆகாது, அது எதுவும் ஆகாது. இந்த ட்ரைனேஜ் கூட அவ்வளவா இது இல்ல, அந்த தண்ணியும் போக மாட்டேங்குது. எவ்வளவோ கிளீன் பண்ணி பாத்துட்டோம், எவ்வளவோ இது பண்ணி பாத்துட்டோம், எவ்வளவும் திறந்து விட்டாலும் அதுக்கு எந்த யூஸும் இல்ல மாதிரி இருக்கு. அது ஒண்ணு சரி பண்ணணும், வீடெல்லாம் சரி பண்ணணும். சரி சரி சரிம்மா, உங்களுக்கு வேற என்ன இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து நீ படிக்கிற 11th படிக்கிறீங்க இல்லையா, கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அவ்வளவு பெரிய ஆசைலாம் இல்ல. நான் காலேஜ் வரைக்கும் நல்லா முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இவங்க இங்க இருக்கிறவங்கள மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடணும். வெரி குட். அதுதான் கட்டுறேன். சேஞ்ச் ஆயிட்டு மத்த அம்மா அப்பா வந்து எப்படி இருந்தாங்களோ தெரியாது, எல்லா அம்மா அப்பா வேண்டாம் விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க அம்மா அப்பா அப்படி சொல்லல. இது வரைக்கும் நீ எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் போகாம நீ படிச்சுட்டு நீ நல்லா வேலைக்கு போனா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி எங்க அம்மா இன்னும் படிக்க சொல்றாங்க. நீ 3 வருஷம் காலேஜ் மட்டும் நினைக்காத, நீ இன்னும் கூட படி, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா. சரி, ஓகே. இப்போ என்ன படிச்சு நீ என்ன பிளான் இருக்கா? இது ஆகணும் அப்படின்ற மாதிரி? ஆகல, நான் 12th முடிச்சிட்டு காலேஜ் 3 வருஷம் முடிச்சிட்டு அதுக்கு மேல நமக்கு என்ன தோணுதோ நான் அதுக்கு போயிடலாம். 10th நல்லா சுமாரான மார்க் எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து நல்லா +2 நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஆசைப்படுறது பெருசா ஆசைப்படுங்க. டாக்டர்
அந்த மாதிரி IAS டாக்டர் அந்த அளவுக்கு ஆசைப்படுங்க. ஐடி பேங்க்கு வேணா போலான்னு ட்ரை பண்ண. என்ன குரூப் வச்சிருக்கீங்க 11th? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா இப்போ அந்த எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் வரும். மேக்ஸ் வராது, மேக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் வராது. அதான் அப்போ நீங்கள் பேங்க் அந்த மாதிரி வேலை தான் பிகாம் மட்டும் தான் படிக்க முடியும்ல? சரி சரி சரி. அப்பா அம்மா வந்து பரவாயில்ல, உண்மையிலே அப்பா அம்மா பாராட்டணும். இந்த அளவுக்கு 11th வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. மேற்கொண்டு 4 பசங்க சார், 4 பசங்களும் படிச்சிருக்கோம். 4 பேரும் படிச்சிருக்கீங்களா? 4 பேர், 3 அண்ணா, நான் ஒருத்தி, நான் தான் லாஸ்ட். 3 பேரும் படிச்சிருக்கோம். 4 பேருமே படிச்சிட்டோம். பெரிய அண்ணா வந்து அந்த எலக்ட்ரிக், அந்த ஆட்டோ, அந்த பைக்லாம் செய்வாங்கல்ல, அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தான். இப்ப ரீசெண்டா அவனுக்கு பிக்ஸ் வரதுனால அந்த வேலையில வந்து அவனுக்கு அவ்வளவா இது கொடுக்கல. 2-3 கம்பெனி மாறினா அந்த அந்த எலக்ட்ரிக் வந்து அந்த பவர் வந்து அவன் உடம்புல வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த ஃபிக்ஸ் அப்பப்போ வருதுன்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா, எதனா ஒன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்கு அவனும் போறது இல்ல, வீட்டுலதான் இருக்கான். அவனுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். 2வது அண்ணா வந்து ஜொமேட்டோ தெரியும்ல, அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கான் டெலிவரிக்கு. 3வது அண்ணா வந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு அதோட எங்கேயும் போறது இல்ல. இப்ப 2வது அண்ணா என்ன படிச்சிருக்காரு? ஜொமேட்டோல ஒர்க் பண்றாரு. காலேஜ் வரைக்கும் போயிருக்காரா இல்ல ஆட்டோமொபைல் படிச்சிருக்கான்? ஆட்டோமொபைலா? ஆட்டோமொபைல் படிச்சு ஜொமேட்டோ ஓட்டுறாரு. வேலைக்கு போயிட்டு இருந்தான். பட் அந்த வேலைக்கு வந்து அவனுக்கு அவ்வளவா இது தெரியல. அவனுக்கு எப்படி சொல்ல, திட்ட கூடாதான், எப்படி சொல்ல, அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு நீங்க வீட்டுல இருந்து இந்த சமுதாயத்துல இருந்து பழகப்பட்டவங்களுக்கு வெளியே கம்பெனிக்கு வந்து அவங்க பேசுறது, அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, திட்டுறது, அதெல்லாம் இந்த ஸ்விக்கி வேலைக்கு எல்லாம் போனா கூட அவ்வளவா இது தெரியல. அவங்க வந்து ஒரு சின்ன வேலை பார்க்கணும் கூட ஒரு மாதிரி பேசுறாங்களாம். அதனால எனக்கு அந்த மாதிரி வேலையே வேண்டாமா, நான் வேணா ஸ்விக்கி இல்லைன்னா ஜொமேட்டோ அந்த மாதிரி கூட நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப படிச்சதால அவங்க கொஞ்சம் டெவலப் ஆயிருப்பாங்க. இப்ப ஜொமேட்டோனா கொஞ்சம் படிச்சதால ஜொமேட்டோ செய்ய முடியுது, படிக்கிறோம்னா அந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. அதான் படிப்பு கொஞ்சம் படிப்பு இருந்தா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம டெவலப் பண்ணிட்டு நம்ம போயின்னு இருக்கலாம். ஆனால் நீங்களும் காலேஜ் வரைக்கும் படிங்க, இடையில வந்து எந்த காரணத்துக்கும் நிப்பாடுறாதீங்கன்னா ஓகே. ஏம்மா சரி, இப்போ 3 பேருக்கு நீங்க பாப்பா அனுஷ்கா நீங்க படிக்க போறீங்க அப்படிதானே? சரி, உங்களுக்கு என்ன பிளான்? உங்களுக்கு என்ன கல்யாணங்களாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க? எங்க கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வந்து இப்ப 6 வருஷம் சொல்லிருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்கு கேட்டுக்கிறாங்க, மாப்பிள்ளை கேட்டு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு 6 வருஷம் சொல்லிருக்காங்க. ஏன்னா இப்ப வயசு வந்து இதுக்கு 16 வயசு தான். 16 வயசு, அவங்க அந்த பையனுக்கும் 16 வயசு தான் ஆகுது. அதனாலதான் இவங்களுக்கு வந்து 21 வயசு ஆனதை கல்யாணம் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி இப்ப அவங்களுக்கு வந்து கேட்டு விட்டுருக்காங்க மாப்பிள்ளை. பலாவரத்துல சொந்தம் தான் இவங்களுக்கு, அத்தை பையன். இவங்க அண்ணனுக்கு அவங்க அக்கா கட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க சொந்தத்திலே கட்டிக்கிறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு 6 வருஷம் பட்டு. இதுக்குதான் அப்ப இதனாலதான் அதுக்கு படிக்கிறதுக்கு இப்ப தோணல. அதுக்கு மாப்பிள்ளை கேட்டாங்கன்னு சொல்லி இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அதாவது பெண்கள் வந்து நல்லா இருக்கும்போதே, டீசெண்டா இருக்கும்போதே, ஒழுக்கமா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நினைக்கிறாங்க. ஏதாச்சும் தப்பா போயிட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக பயப்படுறாங்க. ஆமா ஆமா. ஆனா சில பேர் இப்போ வந்து இந்த பாப்பா அப்பா அம்மா வந்து பாராட்டணும். அதே சமயம் அவங்க வந்து தைரியமா அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் தராங்க இல்லையா, அதை வந்து நீங்க காப்பாற்றணும். அதை ஓகேவா? அப்பா அம்மா வந்து தைரியமா, எல்லாருக்கும் கிடைக்காத அப்பா அம்மா உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு மாதிரி நீங்க படிச்சுட்டு அந்த ஒழுக்கமா டிசிப்ளினா படிச்சுட்டு நீங்க வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து நான் வந்து நல்லபடியா படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிக்கணும். இந்த பசங்க வந்து சரியா போலன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க நிறைய பேசினாங்க. ஆனா அவங்க முன்னாடி நான் நல்லா படிச்சு அம்மா அப்பா வந்து நிச்சு காமிக்கணும். அவங்க அதுக்கு மேல அவங்களுக்கு அவங்க முதுகுல பேசுறாங்க சார். எப்படி சொல்றது, 3 பசங்க பெத்த 3 எப்படி சொல்றது, ஒழுங்கா போய் படிக்கல, எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்க. ஆனா அவங்க முன்னாடி நம்ம மூஞ்சில அச்ச மாதிரி நிக்கணும். எனக்கு கரெக்ட் தான். இப்ப அவர் ஜொமேட்டோல போறதே அவங்க படிக்காதவங்க போக முடியாது. ஜொமேட்டோ மொபைல் தமிழ் படிக்க தெரியணும், இங்கிலீஷ் படிக்க தெரியணும், அந்த மாதிரி தெரிஞ்சதான் ஜொமேட்டோ வேலைக்கு போக முடியும். இப்ப அதுவே வெற்றி தான். இப்ப அவங்களுக்கு அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணிருப்பாங்க, ஏன்னா குப்பை வேலைக்கு, ஏன்னா கார்பரேஷன் வேலைக்கு தான் போயிருப்பாங்க. அதுக்கு அப்பார் பண்ணும்போது எவ்வளவு டீசென்டான வேலை இல்ல. அது பேர் போறாங்க சார், ஜொமேட்டோ வேலைக்கு படிக்காதவங்க கூட போறாங்க. ஏன்னா அது மொபைல் வந்து படிச்சவங்க கிட்ட அது காட்டிட்டு போறாங்க. எப்படின்னா நீ சொல்லுப்பா அது காட்டி நீங்க இப்ப நீ படிக்கிறனாக்கா அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்கணும்ல, உதவி பார்க்கணும். இப்ப படிச்சவங்க அது யாரோட உதவி தேவையில்லை, அதுதான் படிப்பு. ஆமா, நம்மளுக்கு ஏதோ சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். நீ இந்த வேலைக்கு போன, அவங்க சொல்லி தானே நீ தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அது கடைசி வரைக்கும் குத்தி பேசுவாங்க. சொந்த கால்ல நிக்கலாம், படிச்சா சொந்த கால்ல நம்மளா நிக்கணும். எந்த வேலைன்னு தப்பா சொல்ல முடியாது. ஜொமேட்டோ வேலைன்னு சரி, கார்பரேஷன் வேலைன்னு சரி, இந்த மாதிரி குப்பை வேலைன்னு சரி, தப்பா அப்படி பேச முடியாது. நம்ம எந்த வேலையிலயும் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பிட முடியும். அடுத்தவங்க வீட்டுல சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் பேசுவாங்க. அவங்க இதாத்தியா நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு நம்மளுக்கே பேசுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். அது நம்மளுக்கு வரக்கூடாது. என்னைக்குமே சரி, சாப்பிட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, நம்ம சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்க பிச்சை கட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இது இருந்தாலே போதும். அடுத்தவங்க கிட்ட நீ இப்போ குறிகாரில சாப்பிட்டுன்னு வச்சுக்க, அது காலம் பூரா பேசுவாங்க. அதே தமிழ் ஆளுங்க போய்
நின்னு சாப்பிட்டானா அது யாருமே பேச மாட்டாங்க. பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்க அவங்க. அதே குறிக்காரில் நீங்க நின்று ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, அது சொல்லி அதே சொல்லி நம்மளுக்கு சாவடிச்சிருவாங்க. குத்தி காப்பாங்க. நம்மளுக்கு பின்னால நம்ம வீட்டுல சாப்பிட்டாங்க, நம்ம எச்ச சோறுல சாப்பிட்டாங்க, நம்ம சாப்பிட்டு விடுதல அது சாப்பிட்டு அதுவே நம்மளுக்கு பேசுறவங்க சொல்லி அந்த பேச்சு நம்மளுக்கு எப்பவுமே வரக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை கூட நீ எங்க வீட்டு எங்களை பத்தியா பேசுறியா அப்படின்னு நிறைய சின்ன பசங்க இல்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லி காட்டுவாங்க. ஆனா எங்க இதுல கூட நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க, இன்ஜினியர் ஆயிருக்காங்க, எவ்வளவோ நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஏரியால இருக்கிற எல்லா பொண்ணுங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கும் எதனா சேர்த்து வைக்கணும். இப்போ நீங்க படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு பண்ணி வச்சுங்களா, இப்ப இருக்கிறவங்க சின்ன சின்ன பசங்க குழந்தை பெக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஆசை வரும். இப்ப அவங்க பொண்ணு ஒரு 3-4 பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க, 2 பசங்க நின்னுட்டாங்க, ஒரே ஒரு பையன் தான் போயிட்டு இருக்கான். நான் சொன்னேன் நீ 10th வரைக்கும் படிச்சு டிப்ளமாவாச்சும் எடுத்துடுறா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவனுங்களே நின்ட்டானுங்க, நான் எப்படி படிக்கிறது சொல்லிட்டு அவனும் 8th நின்றுட்டான். இப்போ படிக்கிற பசங்களுக்கு வேலை கிடைக்காததால இப்ப படிக்க போறவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அவனே படிச்சு சும்மா இருக்கான், நம்ம படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு அளவு படிச்சா போதும், ஒரு வேலை ஏதாச்சும் கொடுத்தாதான் தைரியமா நிறைய பேர் படிப்பாங்கன்றீங்க. எங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்றதுக்கு வரேன்னு சொன்னாங்க, அதுவும் ஒண்ணும் வரல. ஏன்னா தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இப்ப நீங்க உட்காந்துருக்கிறீங்க பாரு, அந்த இடம் நல்லா இருக்காது, சாக்கோட இடமா இருக்கு இந்த இடம். வீடு ஃபுல்லா தண்ணி. இப்ப எப்படின்னு நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, ஒரு நாள் மழை பெஞ்சாலே விட்டு, இப்ப வெடிக்காத்தால மழைனா விடாம நைட் வரைக்கும் பெஞ்சிச்சுன்னா இங்க ஃபுல்லா தண்ணி வந்து வெளியே போக சான்ஸ் இல்ல. தண்ணி நின்னுச்சுன்னா அப்புறம் வந்து அப்படியே தண்ணி நின்னுச்சுன்னா எதுவும் பண்ண முடியல. சரி, இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா ஜோதி, அனுஷ்கா, உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு? வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? வீட்டு வேலை பார்ப்போம், வீட்டு வேலை, போன் வீட்டு வேலை, அந்த மாதிரி சாப்பிடறாங்க. சோசியல் மீடியா இருந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போடுறது, ரீல்ஸ் போடுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது ஏதோ ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா ஒரு ஜாலி டைப்புக்காக, அதுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு போர் அடிச்சா யூஸ் பண்றதுக்காக தான் அது. ஆனா அதுவே நம்ம பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்க்கு எதுவும் பண்ண போறது இல்ல சார். வீட்டுல வேலை பார்த்தோமா, ஸ்கூலுக்கு போனோமா, வந்தோமான்னு இருந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் மம்மியா உனக்கு சொல்லுங்க கரெக்டா சொல்றது கரெக்ட் தான். இந்த இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா ஜாலி டைப்புக்கு மட்டும் தான். இதுல ரீல்ஸ் பண்ணலாம், இல்ல நிறைய பேருக்கு ரொம்ப இது கூட ஆகுது, இந்த மாதிரி பேசிட்டு அது போர் பைத்தியமாயிடும் சில பேர். ரீல்ஸ் ஷேர் பண்றது, தெரியுதோ தெரியாதோ யாரோ பேசுறது, அவங்க கூட கனெக்ட் ஆகுறது, இதெல்லாம் சோசியல் மீடியால நிறைய நடக்குது. கடைசி ஆபத்தா முடிஞ்சிடும். அது வந்து எப்படி சொல்றது, சும்மா ஃபன் டைமுக்கு மட்டும் தான். மிச்சபடி அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட். அதாவது நான் நிறைய ஏரியாவுக்கு நான் போயிருக்கேன், உங்க ஏரியாவுக்கு. இப்போ நீங்க வந்து படிச்சதால இவ்வளவு டீசெண்டா பேசுறீங்க. ஆனா இதுதான் பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லாருமே டீசெண்டாக பேசுகிறாங்கன்னா, கொஞ்சம் 6வது 7வது படிக்க டீசெண்டாக பேசுகிறீங்க. பட் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னாக்கா வந்து நீங்கள் சாதாரண நடிக்கிறவர்களுன்னு தெரியாது நீங்கள் பேசுகிறது, உங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே. அதாவது நீங்கள் வந்து நான் படிப்பு மட்டும் படிங்கன்ற, மற்றதான் நீங்கள் மாற்றிக்கலான்னு சொல்கிறேன். அந்த நீங்கள் வந்து அந்த ஜென்ஸுக்கு மரியாதை கொடுக்குறது, இந்த மாமா, அந்த உங்கள் பழக்க வழக்கம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுக்க. ஆமாம், அது இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் உங்கள் பேச்சு, உங்கள் நடை உடை அதெல்லாம் மாறணும். ஏன்னா இப்போ வெளியே போனால், இப்போ சினிமா தேட்டரில் போனால் இப்போ உங்களை வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. இப்போ நீங்கள் போனால் இந்த மாதிரி போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து யாருன்னு எங்களை மாதிரி நினச்சிக்குவாங்க உங்களை. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாறி வரணும். உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் பேச்சு இதெல்லாம் வந்து நாகரிகமாக மாறி வந்தாக்கா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வெளியில போனா கூட அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சீப்பா பாக்குறாங்க. அது எப்படி சொல்றது, மத்த எல்லாரும் ஒரே மனுஷங்க தானே, இந்த ஜாதி மதம் மட்டும் தான் தனித்தனி. ஆனா எப்படி சொல்றது, ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நல்லா எப்படி சொல்ற ஒரு பீஸா கடை அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு போனா கூட ஒரு மாதிரி சீப்பா பேசுறாங்க. அதெல்லாம் எங்களையும் ஒரு மனுஷங்களா மதிச்சா போதும். கரெக்ட். நீங்க படிச்சுட்டு நீங்க ஓரளவுக்கு மாறிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு யாரும் பேச மாட்டாங்க. உங்க அதாவது இப்போ சினிமா தியேட்டருக்கு போனா கூட நீங்க டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி போனாக்கா சேர்ப்பாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குப்பை வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்க, குப்பை வேலை செஞ்சுட்டு அப்படியே போனாக்கா அவங்க பார்க்கும்போது தெரியும். ஏன்னா உங்க கூட நிறைய பேர் வந்து படம் பார்க்க போறாங்கல்ல, வயசானவங்க வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க. அதெல்லாம் வந்து ஏசி தியேட்டர் போய் பார்க்கும்போது இன்ஸ்பெக்ஷன் ஆகும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க இப்போ டீசெண்டா போனா உங்களை யாரும் சேர்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால படிப்பு நீங்க படிங்க. நீங்க படிப்பு எந்த காரணத்துக்கு மட்டும் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா நான் வந்து அப்பா அம்மா நம்பர் கேட்டே இருப்பேன், ஸ்கூலுக்கு போறாங்களா படிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே. வேற என்ன நீங்க சரிம்மா, நீங்க என்ன வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற என்ன சொல்றதுக்கு விரும்பல. வேலை இல்லாத பொண்ணுங்களுக்கு எதனா வேலை அந்த மாதிரி எதனா பண்ண முடியுமா? அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஓகே. இப்ப சில பொண்ணுங்க வந்து படிக்காத இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தான் வேலை கொடுத்தாங்க, நீங்க கம்பெனில வேலை கொடுத்தாங்க, நீங்க ட்ரெஸ் நீங்க மாத்திக்க மாட்டேங்கிறீங்க, சுடிதார் போடணும். இப்போ கவர்மெண்ட்
கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட இந்த கார்பரேஷன் வேலைக்கு போனா கூட ஜீன்ஸ் போடணும்ன்றாங்க. அந்த மாதிரி பேண்ட் போட சொல்றாங்க. சாரி கட்ட சொல்றாங்க. சாரி கூட பரவாயில்ல சார், அது எல்லாரும் கட்டுவாங்க. டாப் போட சொன்னாலும் போடல சார். டாப் மேல இந்த மாதிரி இப்படி போட சொன்னாலும் போடல சார். பேண்ட் மட்டும் எல்லாமே அது சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதனாலதான் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கூட அந்த வேலைக்கு போகாம கூட எங்க வீட்லயே உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் மாத்தணும். இந்த Dress எல்லாம் வந்து அந்த பேண்ட் போடுற ஜீன்ஸ் போடுறதெல்லாம் வந்து போட்டா சார் இப்ப பிரச்சனை. மிச்சபடி வேலை பாக்குறது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்க. அந்த பேண்ட் மட்டும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே போவாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு கூட்டா நீங்க போவீங்களா? போவா சார், கூப்பிட்டாங்கன்னா எப்படின்னு சாரி கட்டுறதுக்கு சொல்லி சாரி நீ கட்டிட்டு சொன்னா நாங்க போவோம் சார் வேலைக்கு. அதே மாதிரி நீங்க பேண்ட் போட்டுட்டு வர சொன்னா அது எங்கனால இல்லன்னு சொல்லதான் முடியும். அது மாதிரி உங்களுக்கு வந்து பழக்கம் இல்ல. அது சாமி சொத்துல அது இருக்குது சார். அதனாலதான் எங்கனால போக முடியல. அது எங்க சாமி சடங்குல அது போட்டு இது பண்றாங்க. அதனாலதான் நாங்களே பேண்ட் வேணும்னு சொல்றோம். இப்ப கல்யாணம் ஆகணும்னு கூட இல்லாம இருந்தா போடலாம். அது நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா புடவை பார்த்துதான் போடணும். பச்சை கலர் புடவை இருந்தா போடக்கூடாது. அது எல்லாமே இருக்குது. பொம்மை இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆகணும்னாலே ஒரு இதுவாதான் தெரியும். சில பேர் சொல்றாங்க உங்களை மாதிரி தான் இருக்கணும் நல்லா அப்படின்றாங்க. அதுதான் சொல்றோம். நீங்க எங்க இடத்துல இருந்திருந்தீங்கன்னா இந்த பேச்சு நீங்க பேசிருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு. உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காங்க கடவுள். ஆனா என்ன, நாங்க நரிக்குறவரு, நீங்க தமிழர், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்களுக்கு டீசென்ட் பார்க்க மாட்டாங்க, எங்கத்துல டீசென்ட் பாக்குறாங்க. மொட்டை மாடியில ஏற விட மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எதனா கார் சொந்தம் இது இது என் தங்கச்சின்னா நான் ஏறுவேன் கார்ல, இது கூட எனக்கு ஏத்தும். அதேனா சொந்தம் இல்லன்னா ஏத்த விட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய ஃபார்மேட் அவங்க எல்லாம் நடப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க மாத்திக்கணும். அதாவது ஒரு கம்பெனிக்கு போனாக்கா மாறக்கூடாது. நம்ம அப்பா அம்மா மாறினதா, நம்ம மாமியார் எல்லாம் மாறினதா நம்மளும் மாற முடியும். அதே மாமியார் அப்பா அம்மா மாறலன்னா மாறணும். அதாவது படிக்கிறவங்களுக்கு தெரியும் மாறணும் சில விஷயங்கள். இப்ப கம்பெனிக்கு போனாக்கா இப்ப ஓனர் என்ன பண்ணுவார் தெரியுமா, வேற என்ன போகணுமா வாங்க ஒரு ஆபீஸ் வெளியே போகணும்னாக்கா நீங்க கார்ல போய் தான் ஆகணும். அப்படி நாங்க போக மாட்டோம்னா எப்படி சொல்ல முடியும்? அங்கிருந்து வராங்கன்னா இங்க வர்றவங்க வண்டில இருந்து அப்படியே இறங்கிடணும். அவங்க வராங்கன்னா நம்ம இறங்கிடணும் வண்டில இருந்து. எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, அவங்க வரும்போது நம்ம அப்படியே வண்டியில உட்காந்து அவங்க கல்யாணம் ஆனவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு பேச்சு, அதுக்கு இல்லாத இதெல்லாம் பண்ணுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு மேல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஏறி போகணும். சரிப்பா, ஓகே. இப்போ உங்க வீட்டை பார்க்கலாமா? சரி.